அடுத்ததா கொடியில வந்து மூன்றெழுத்து அப்படின்றது குறிப்பிட்டு சில வரிகள் வருது. அதுல அண்ணா, எம்ஜிஆர் இருவரோட படங்களும் வந்து வருது. அண்ணா, எம்ஜிஆர் இருவர் தான் தங்களோட வழிகாட்டியா விஜய் ஏத்துக்கிறாரா? இல்ல, நம்மளுடைய வழிகாட்டி என்பது கருத்தியல் தான் நம்மளுடைய வழிகாட்டி, சித்தாந்தம் தான் நம்மளுடைய வழிகாட்டிகள். இப்போ கொள்கை வழிகாட்டிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா அம்பேத்கரை சொல்றோம், தந்தை பெரியார் அவர்களை சொல்றோம், காகிதமில்லத் ஐயா அவர்களை சொல்றோம், அண்ணா அவர்களை சொல்றோம். சில முன்னணி தலைவர்கள், இந்த மண்ணுக்காக போராடிய தலைவர்கள், இந்த இந்திய நாட்டின் விடுதலைக்காக போராடிய தலைவர்கள், மொழிப்போர் தலைவர்கள் என்று பல தலைவர்கள் நம்முடைய கொள்கை தலைவர்களாக இருக்கிறோம்ல. இப்போ மூன்றெழுத்து மந்திரம் அப்படின்னா அண்ணாவினுடைய அரசியலை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. நிச்சயமா அவர் செய்த தியாகங்களை தவிர்க்கவே முடியாது. அதே போன்றுதான் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் இந்த மக்களுக்காக செய்த தியாகங்களையும் உணர்வுகளையும் நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அதனாலதான் இந்த ரெண்டு தலைவர்களும் இன்று வரை மக்களால் கொண்டாடப்பட்டு வராங்க, போற்றப்பட்டு வராங்க. அவர்கள் ரெண்டு பேரும் சரியான முறையில் மக்களுக்கு பயணித்ததால், மக்களுக்கு நல்லது செஞ்சதால் தான் கொண்டாடப்பட்டு வராங்களா. அப்போ அந்த அடிப்படையில் என்னுடைய அரசியல் என்பது இவர்களை போன்று மக்களுக்கான ஒரு அரசியலாக இருக்கணும். மக்களுக்கு வந்து எல்லா உதவிகளையும் நம்ம செய்யணும், எந்த ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கக்கூடாது, ஒரு பொது உடைமையான ஒரு அரசியலாக இருக்கணும், எந்த பிரிவினையும் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக மூன்றெழுத்து மந்திரம், எம்ஜிஆர் என்கின்ற மூன்றெழுத்தும் அண்ணா என்ற மூன்றெழுத்தும் தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாது. அந்த அடிப்படையில் விஜய் என்கின்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள் வருகிறது. அந்த மூன்றெழுத்து எப்படி மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியதோ அதே போன்று விஜய் என்கின்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டில் புரட்சியை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ நீங்க அண்ணா குறித்து சொன்னீங்க. அண்ணாவோட ஆட்சி குறித்து அவர் குறைந்த ஆண்டுகள் தான் இருந்தாரு, இருந்தாலுமே பெரிய பொதுவான விமர்சனங்கள் அப்படின்றது இல்லை. எம்ஜிஆர் குறித்து நீங்க சொன்னீங்க, அவர் நல்ல நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காரு, அதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. ஆனா எம்ஜிஆரோட ஆட்சி மீது சில விமர்சனங்களும் இருக்குல்ல. அவர் வந்து சர்வாதிகாரமா நடந்துக்குவாரு உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள் இருக்குல்ல. அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் எம்ஜிஆர் ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்க? இல்ல, அவர் மீது விமர்சனங்கள் இருக்கு. திமுக அரசின் மீது நமக்கு விமர்சனங்கள் இருக்கு. ஐயா கலைஞர் அவர்கள் மீதும் விமர்சனம் இருக்கு. தற்போதைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களின் மீது நமக்கு விமர்சனங்கள் இருக்கு. விமர்சனங்களை எல்லாம் கலைஞர் படம் அதுல பயன்படுத்தல, இல்ல எம்ஜிஆர் படம் தானே பயன்படுத்தி. இல்ல, நான் சொல்றேன், அதாவது அண்ணாவை தவிர்த்த கலைஞர் வந்துட போறாரு. அண்ணா தானே முதல் தொடக்கம். அண்ணா இல்லை என்றால் திமுக இல்ல. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். எல்லாரும் மீது விமர்சனங்கள் இருக்கு. ஆனா விமர்சனங்களையே பேசிக்கிட்டு இருந்தா அந்த சமூகத்தை எப்படி நம்ம சரி செய்ய முடியும்? அப்போ அவர்களிடம் இருக்கின்ற நல்லதை நம்ம எடுத்துப்போம், தீயதை விட்டுறலாம். அந்த அடிப்படையில் தான் தலைவர் அவர்கள் சொல்றாங்களே தவிர அவர்களுடைய தீயதையை நம்ம எடுத்துனா அப்ப நம்மளும் ஒரு தீயவர்கள் தானே. அந்த அடிப்படையில் அவர்களிடம் இருக்கக்கூடிய நல்லதை எடுத்துப்போம். அவங்க கிட்ட சமூக நீதி இருந்தது, சமத்துவம் இருந்தது, ஜனநாயகம் இருந்தது, ஏழை எளிய பாமர மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தையும் அந்த சிந்தனையும் அந்த தெளிவையும் அந்த கொள்கையும் முன்வைத்து நம்ம அரசியல் பயணம் செய்யலாம் அப்படிங்கிற உணர்வோடு இருக்காரு. எம்ஜிஆரோட படம் பயன்படுத்தும் போது நமக்கு அதிமுகவோட வாக்குகளோ இல்லை ஆதரவோ வந்து கிடைக்கலாம், அதிமுக தொண்டர்களோட ஆதரவு நமக்கு கிடைக்கலாம். ஏன்னா நடிகர்கள் பொதுவாக கட்சி ஆரம்பிக்கும் போது எல்லோருமே எம்ஜிஆரை வந்து பயன்படுத்தின விஷயங்கள் வந்து இருக்கு. நீங்க விஜயகாந்த்ல இருந்து எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் எம்ஜிஆரை வந்து ஒரு பயன்படுத்துற விஷயங்கள் இருக்குல்ல. அந்த மாதிரி இதை எடுத்துக்கல. நீங்க எம்ஜிஆர் அவரை வந்து அதிமுகவோடும் அண்ணா அவர்களை திமுகவோடும் தொடர்புபடுத்தி பார்ப்பதே தவறு. எம்ஜிஆர் என்பது ஒரு மக்களுக்கான ஒரு தலைவர். ஐயா அண்ணா அவர்கள் மக்களுக்கான ஒரு தலைவர். ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மக்களுக்கான ஒரு தலைவராக தான் நம்ம பார்க்கணும். அவங்களை வந்து ஒரு கட்சிக்குள்ளே நீங்கள் சுருக்கி பார்ப்பதே ரொம்ப தவறுன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்குறோம். இவர்கள் எல்லாம் மக்களுக்காக தான் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள். அந்த அடிப்படையில் இவங்க மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சுருக்காங்களோ அந்த நல்லதை நம்ம எடுத்துப்போம். கெட்டதை எந்த நேரத்தில் விமர்சிக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக விமர்சிப்போம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது.